எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, ரஜினிகாந்த் ஐயாவுக்கு விஜய் அவர்கள் மேலே பொறாமை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவை திமுக மிரட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன், நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இவங்க எல்லாருமே எதிர்ப்பு குரல் கொடுத்தவங்க. மராட்டியை ஆளலாமா, மராட்டியை ஆளக்கூடாது, அதே மாதிரி 8 கோடி தமிழர்களில் ஒரு தமிழர் இல்லையாடான்னு சொல்லி இன்னொரு தமிழன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். இல்லை, இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை பார்த்து, விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவை பார்த்து ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நிஜமாக பொறாமை இருக்கிறது உண்மைதான். அதாவதுங்க, நீங்கள் இப்போ ஒரு மூத்த ஒரு நடிகர் அவர் இல்லையா, ஒரு 50 வருஷமாக திரையுலகில் இருக்காங்க, திரைப்படத்துறையில் இருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியில் விடாமல் வச்சுருக்காங்களே, ஒரு மூத்த நடிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா, நியாயமான ஒரு ஆள், அதை பற்றி எந்த ஒரு பொறாமை இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு ஆள் என்ன பண்ணணும்னா, அதுக்குண்டான ஒரு கருத்தை சொல்கிறதுல என்ன தலை போயிடுமா சொல்லுங்கள்? இல்லை குடும்பத்தை அழிச்சிருவாங்களா? இல்லை தமிழ்நாட்டை விட்டு இவர் ரஜினிகாந்த் ஐயா ஒதுக்கி வச்சுருவாங்களா? என்ன காரணம் சொல்லுங்கள்? ஒரு காரணம் வேணும்ல. அப்போ காரணமே இல்லாமல் அவர் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாருன்னா, அப்போ அது பயப்படுறதா இல்லை தைரியமான ஆள் அதை சொல்லுவாங்களா? நோ கமெண்ட்ஸ், நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்க மக்களே? இப்போ என்னுடைய பதிவை ரஜினிகாந்த் ஐயாவோட எந்த ரசிகர்கள் கேட்டாலும் சரி, அவங்க இதுக்கு பதில் சொல்லட்டும். நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை பயன்தான் நினைப்பாங்க. எப்போ வேறு என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? தமிழ்நாட்டை விட்டு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வீட்டை உடைச்சி இடித்து தரமட்டமாக்கிடுவாங்களா? ஒரு வார்த்தை சொன்னால் என்ன நடக்க போகுது? ரஜினிகாந்த் ஐயாவை எங்கே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பக்கத்தில் வச்சாங்க, கலைஞர் ஐயா அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, அரசியலுக்கு வருவது உறுதினு சொன்னதுக்கப்புறமா யார் எதிர்ப்பு சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, பயங்கர கண்டனம்லாம் கொடுத்தாங்க, கண்டன அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களை உட்கார வச்சுட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டை ஒரு நல்ல தலைவன் ஆளவே கூடாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கக்கூடாதா சொல்லுங்கள்? இவங்க கொள்ளையடிச்சவங்களே கொள்ளையடிக்கணுமா? மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறா பரவாயில்ல. கொள்ளையடிக்கும் நடத்துகிறவங்கள ஒரு நல்ல தலைவன் வந்தால் தான் அதை அவங்கள ஒழிக்க முடியும். மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அந்த விடிவு காலம் தான் விஜய் அவருடைய கையில்.